ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளிக்க வன்னியரசு மறுப்பு தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். ஆளுநரின் செயல்பாடு சட்டத்துக்கு புறம்பானது என்று கூட வன்னியரசு தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை என இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுடைய நிலைப்பாட்டை தற்போது வரைக்கும் அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை திருமாவளவன் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து அவருடைய அந்த நிலைப்பாடு என்ன என்பது குறித்து பேசுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் நின்று விசிகாவினுடைய சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் மதுரையில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். அப்போது அவரிடம் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவா என்கின்ற ஒரு கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டது. அதற்கு வன்னியரசு அவர்கள் தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆளுநருடைய செயல்பாடு சட்டத்திற்கு புறம்பானது என்கின்ற வகையில் ஒரு கருத்து பதிவு செய்திருக்கிறார். விசிகாவிற்கு துணை முதல்வர் பொறுப்பா அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அவர் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டது குறித்த ஒரு கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டது. அது குறித்து தனக்கு வன்னியரசு பதிலளித்திருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கருத்து குறித்து மேலும் செய்தியாளர்களிடம் கேள்வி கேட்ட போது என்ன நிலைப்பாடு என்பதை விசிக தலைவரான திருமாவளவன் தான் அறிவிப்பார் என வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடு சட்டத்திற்கு புறம்பாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்ப தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கான பெரும்பான்மையை வைத்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பை ஆளுநர் கொடுத்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் வன்னியரசு பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் பிசிகாவுடைய அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது ஓரளவு தெரியும் வகையிலே அவருடைய பேச்சு என்பது தற்போது இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதே பிசிகாவின் நிலைப்பாடு என்பதை வன்னியரசு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிசிகாவை சேர்ந்தவர்கள் துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சர் பதவி கேட்கப்படுவதாக தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என மீண்டும் மீண்டும் வன்னியரசு அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பிசிகாவினுடைய நிலைப்பாடு தற்போது என்னவாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்விக்கு தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதே விசிகாவுடைய நிலைப்பாடு என்கின்ற வகையிலே வன்னியரசு பதிலளித்திருக்கிறார். பாண்டியராஜன், தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதே விசிகாவின் நிலைப்பாடு என்று கூட வன்னியரசு தெரிவித்துள்ளார். இது குறித்தான கருத்து என்ன? அவர்களுடைய வெளிப்படையான ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தொங்கு சட்டசபையில் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை ஆதரவுடன் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் என்பது இருக்கிறது. இருந்தாலும் ஆளுநருடைய ஆட்சி, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி என்பது தமிழகத்தில் இருந்துவிடக் கூடாது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருப்பதாக பொது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். விஜய் ஆட்சி அமைப்பதற்கு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஆளுநர் அதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்க வேண்டும். ஆளுநருடைய செயல்பாடு வருத்தத்திற்குரியதாக இருப்பதாகவும் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். விசிகாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, வன்னியரசு அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் போது ஆளுநருடைய ஆட்சி தமிழகத்தில் வரக்கூடாது என்பதுதான் விசிகாவினுடைய நிலைப்பாடு என்கின்ற வகையிலே வன்னியரசு பேசியிருக்கிறார். விசிகாவை பொறுத்த வரைக்கும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். காட்டுமன்னார் கோயில், திண்டிவனம் உள்ளிட்ட 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களாக ஜோதிமணி மற்றும் வன்னியரசு ஆகியோர் இருக்கிறார்கள். வன்னியரசு மதுரையில் இருந்து தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் கட்சி அலுவலகம் அம்பேத்கர் இருக்கக்கூடிய அசோக் நகருக்கு வர இருக்கிறார். அங்கு அவர் திருமாவளவன் ஆகியோருடன் சேர்ந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆளுநருடைய செயல்பாடு வருத்தமளிப்பதாகவும் அது கண்டிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. அரசியல் திட்டங்களுக்கு உட்பட்டு, அரசினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆளுநர் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆட்சி அமைப்பது என்பது யார் பெரும்பான்மையுடனான எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை கொடுக்கவில்லை. தமிழகத்தில் ஆளுநருடைய ஆட்சி வரக்கூடாது என்பதுதான் விசிகாவினுடைய நிலைப்பாடு என வன்னியரசு அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என சமூக வலைதள புத்தகத்தில் பதிவிட்ட கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளிக்க வன்னியரசு மறுப்பு தெரிவித்தார். அது குறித்தான அண்மை செய்தியினை நாம் பார்த்து வருகிறோம். என்ன நிலைப்பாடு என்பதை விசிக தலைவரான திருமாதான் அறிவிப்பார் என்றும் வன்னியரசு தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் பாண்டியராஜன். தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய அந்த கட்சிகள் மற்றும் IUML ஆகிய அந்த கட்சிகளிடம் இந்த கட்சிகளிடம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேரடியாக ஆதரவு கடிதத்தை அனுப்பியிருந்தார். கட்சியினுடைய
தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளை அனுப்பி அவர்களுக்கு அந்த ஆதரவை பெற்று வருமாறும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதற்கட்சியாக காங்கிரஸ் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 112 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கான ஆதரவு என்பது முதற்கட்டமாக கிடைத்தது. அதன் பிறகு நேற்று இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய சிபிஎம் மற்றும் சிபிஐ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இந்த 2 கட்சிகளும் அவருடைய ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். இந்த தொகுதி சட்டசபை ஏற்பட்டதன் பிறகாகவே திருமாவளவன், விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் இடதுசாரிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரே கருத்தை தான் சொல்ல போகிறோம், எங்களுடைய முடிவு என்பது ஒரே முடிவாக தான் இருக்கும் என்கின்ற வகையிலே திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அதன் பிறகு நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியில் இருந்த ஆதரவு, அவர்களிடம் அமைச்சரவையில் பங்கு கேட்கவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மட்டும் இன்று அவருடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலில் விசிகாவினுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. அங்கு திருமாவளவன் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகளோடு சேர்ந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைத்தது. அவர் எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.